Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சனின் சகோதரர் மரிய குலோத். இவர் புதுச்சேரி எழில்நகரில் வசித்து வருகிறார். இருவருக்கும் இடையே குடும்ப சொத்து தொடர்பாக மோதல் இருந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி சண்டை முற்றியது. மரிய குலோத் வீட்டு கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மரிய வில்சன் அங்கிருந்தவர்களை மிரட்டினார். இதை அடுத்து ஆபாச வார்த்தைகளால் பேசி சொத்துக்களை சேதப்படுத்தியதாக புதுச்சேரி லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் மரிய வில்சன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஆரம்பத்தில் சாதாரண சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறி புகார்தாரர் தரப்பில் கூறினர். கோர்ட்டை அணுகி தாக்குதல் வீடியோ ஆதாரங்களை சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கோர்ட் உத்தரவின் பேரில் மரிய வில்சன் மீது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், பெண்களை துன்புறுத்துதல், மிரட்டல் உள்ளிட்ட கூடுதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நடுவர் கோர்ட்டில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. குற்றப்பத்திரிகை நகல்களை பெற நேரில் ஆஜராகுமாறு மரிய வில்சனுக்கு பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டது. தாவேக ஆட்சி அமைந்த பின் அவர் தமிழக நிதி அமைச்சராக பதவி ஏற்றதால் பணிகளை காரணம் காட்டி ஆஜராகவில்லை. அமைச்சரவை பணிகளை காரணம் காட்டி ஆஜராவதில் இருந்து விலக்கு கேட்டார். இதனால் புதுச்சேரி கோர்ட் நேரில் ஆஜராக கெடு விதித்தது. இதையடுத்து வழக்கை முழுமையாக ரத்து செய்ய கோரியும் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரியும் அமைச்சர் மரிய வில்சன் தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இது குடும்ப பிரச்சினை என்பதால் சமரச தீர்வு மையத்திற்கு வழக்கை அனுப்பி இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிடப்பட்டது. இருப்பினும் சமரச தீர்வு மையத்தில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது மரிய வில்சன் சகோதரரின் மனைவி கெரோலின் தரப்பில் சமரசத்திற்கு விருப்பமில்லை என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. இதன்படி 4 முறை சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் புகார்தாரரான மரிய வில்சனின் சகோதரர் மனைவி கெரோலின் நேரில் ஆஜராகியிருந்தார். அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் சமரச பேச்சுவார்த்தை நடத்த புகார்தாரருக்கு விருப்பமில்லை. முன்பு நீதிபதியை சமரச தீர்வு மையத்தை அணுக கூறியதால் அதை மறுக்க முடியவில்லை என விளக்கமளித்தார். மரிய வில்சன் தரப்பில் ஒரு பிரச்சினை தவிர மற்ற அனைத்துக்கும் தீர்வு ஏற்றப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் புகார்தாரர் சமரசத்திற்கு விரும்பாத நிலையில் சமரச தீர்வு மையத்தில் தீர்வு காணும்படி நிர்பந்திக்க முடியாது என நீதிபதி லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். மேலும் வழக்கை ரத்து செய்ய கோரிய மரிய வில்சனின் மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்.